ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். நம்ம பானு கைமணத்தில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வெஜிடபிள் ரைஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, லிங்க்கில் கொடுக்குறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணுறேன். இது சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10-15 பல் பூண்டு எண்ணெய்க்கையில் உரித்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. அப்புறம் நம்ம இதில் நீங்கள் இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் ரிச்சாக இருக்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இது கூட நீங்கள் முந்திரி சேர்க்கலாம், உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு இருந்தால் கூட சேர்க்கலாம். அப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன், வாசனைக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். குக்கிங் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் வதக்கிறதுக்கு. இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லேசான ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை தான் நான் இப்போ பண்ணுறேன். இது கிரேவிலேயே நம்ம போட போகிறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் நல்லா குக்காயிடும். இது பாருங்கள், கொஞ்சம் ஒரு லேசான ஒரு ப்ரௌன் கலர் வருது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே நான் ஏற்கனவே சொன்ன சாமான்கள்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன், ஒரு 10-15 பல் பூண்டு போடுறேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வதக்க போகிறோம். வதக்கி ஆற வச்சு திருப்பி அரைச்ச வீட்டை நம்ம திருப்பி வதக்க போகிறோம். அந்த மாதிரி செஞ்சு பாருங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அதனால் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் சொல்கிறேன். இதோட அளவு 1 டீஸ்பூன். இப்போ அளவுக்கு சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். கரம் மசாலா பவுடர் வாசனைக்கு ஒரு இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சீரக பவுடர், சீரகத்தை நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல என்கிட்ட சீரக பவுடர் இல்லாதனால நான் சீரகத்தையே கொஞ்சம் அதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்க்குறேன். இப்போ எல்லாமே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 1/2 பங்கு வதக்கினா போதும். இது நல்லா வதக்கி நான் ஆற வைக்கிறேன். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த கிரேவி எப்படி பண்ணுறது. வதக்கும் போது இதில் நான் ஒரு 5 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டால் இப்போ நம்ம தாளிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இதுக்கு நம்ம கரம் மசாலா பொடி போட்டாச்சு. வாசனைக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும்தான் போடுறோம். நீங்கள் வேறு எந்த வாசனையும் சேர்க்க வேண்டாம். இலை 2 இலை போட்டிருக்கேன், சின்ன பிரியாணி இலை. இந்த பிரிஞ்சி இலை வாசனை சூப்பராக இருக்கும். கரம் மசாலாலே பார்த்திங்கன்னா எந்த வாசனையும் இருக்குது. இப்போது இந்த பிரிஞ்சி இலை இந்த இலை நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுந்து சேர்த்துக்கலாம். என்ன
இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல, உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நான் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி சிம்மில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு பாதி வேக்காட்டில் இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா சாஃப்டாக குக் ஆகிடும். இது அப்படியே நான் சிம்மில் போட்டு மூடி வைக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷமாக குக் ஆகிட்டுருக்கு. வாங்க அது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கிரேவி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கிரேவி நம்ம வதக்கி ஆற வச்சு திருப்பி அரைச்சி வதக்கிறோம் பார்த்தீங்களா இன்னொரு தடவை, அதில் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது வந்து தேங்காய் பால் சாதம், பிரிஞ்சி சாதம், சப்பாத்தி, நான், தோசைக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுடுது, கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதனால சூப்பராக அப்படியே சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள். இப்படி நம்ம உடைச்சோம்னா சூப்பராக உடையும். இதுதான் உங்களுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கிரேவி ரெடியாக இருக்குது. இதில் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு நீங்கள் க்ரஷ் பண்ணி போடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இருக்குது, அதனால நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி இல்லை என்கிட்ட. நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஒரு எம்மியான ஒரு பொட்டேட்டோ கிரேவி. இது சப்பாத்தி, நான், எல்லா வெரைட்டி மீல்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் அரிசியில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு தான் இந்த பொட்டேட்டோ கிரேவி செஞ்சுருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுகாய் மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.